இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திமுக ஆட்சியில் முதலீடுகள் குறைகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேறு என்னவென தெரிவித்திருக்கிறார்? முழு தகவல்களை சொல்லுங்க. திமுக ஆட்சியில அந்நிய முதலீட்டுல ஆமை வேகத்தில் அந்த முதலீடுகள் என்பது தமிழகத்திற்கு வரப்பெறுவதாக ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தொடர்ச்சியாக அந்நிய முதலீடுகளை கவர்ந்து வருவதாக பல்வேறு பொய் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு வருகிறது. ஆனால் தரவுகளை அடிப்படையாக பார்க்கும் பட்சத்தில் தமிழகம் தொடர்ச்சியாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் 51% அந்நிய முதலீடுகளை பொறுத்தமட்டில் மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் இணைந்து கைப்பற்றுகின்றன. தமிழகத்தை பொறுத்தமட்டில் வெறும் அமெரிக்க டாலர் அளவுல 3.68 பில்லியனுடன், அதாவது 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், இது மாநிலத்துடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு நிர்வாக திறமையற்ற ஆட்சியே இதற்கு காரணமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மகாராஷ்டிராவை பொறுத்தமட்டில் 19.6 பில்லியன், அதே போல் கர்நாடகாவை பொறுத்தமட்டில் 6.62 அமெரிக்க டாலர் பில்லியன் மற்றும் டெல்லியை பொறுத்தமட்டில் 6 பில்லியன், குஜராத்தை பொறுத்தமட்டில் 5.71 பில்லியன் என தொடர்ச்சியாக 4 மாநிலங்கள் முன்னோக்கி இருப்பதாகவும், தமிழகம் வெறும் 3.68 பில்லியனுடன் 5வது இடத்திற்கு தான் தள்ளப்பட்டிருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து அந்நிய முதலீட்டுல திமுக அரசு ஆமை வேகத்துல முதலீடுகளை ஈர்ப்பதாக அவர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.